மிரட்டலெல்லாம் என்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை யாரும் செய்ய முடியாது. அவங்க அவங்க உரிமையோடு எங்களை வந்து தொடர்ந்து அழைத்து கொண்டிருந்தாங்க. உறுதியாக விஜய் பிரபாகருக்கு மக்கள் பேராதரவு தருவார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். வணக்கம். மக்களவை தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதிமுக கூட்டணியில 5 தொகுதிகளில் தேமுதிக களம் காணுது. களம் எப்படி இருக்கு, அவங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளோட நம்ம இன்னைக்கு சந்திக்க போற ஆளுமை தேமுதிக பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த். அவங்க கிட்ட நம்ம பல கேள்விகளை கேட்கலாம். மேம் வணக்கம். வணக்கம்மா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களவை தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. கேப்டன் இல்லாத 100 நாள், எந்த அளவுக்கு எந்தெந்த இடங்கள்ல அவரை நீங்க மிஸ் பண்றீங்க? என் வாழ்க்கையிலேயே எல்லாமே அவர் தான். அவர் இல்லாத ஒவ்வொரு நொடியுமே நான் மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி வந்து கேப்டன் மறைந்து 100வது நாள். இன்றைக்கு என்னுடைய சோகம் துக்கம் எவ்வளோ இருந்தாலும் எனக்குள்ளே நான் வைத்து கொண்டு இன்றைக்கி கேப்டன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பொறுப்பை கையில் எடுத்து நடக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் வேட்பாளர்களுக்காகவும் கூட்டணி வேட்பாளர்களுக்காகவும் அனைத்து 40 தொகுதிகளுக்கும் சென்று என்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கேன். முதல்ல கேப்டனுடைய நினைவகத்தில் அவருடைய ஆசீர்வாதத்துடன் என்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினேன். இன்றைக்கு கேப்டனுடைய 100வது நாள். அதனால் இன்றைக்கும் வந்து அவர் ஆசீர்வாதம் பெற்று இன்றைக்கி சென்னை முழுக்க தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதிக்காகவும் அதே போல் தென் சென்னையினுடைய வேட்பாளர் ஜெயவர்தனுக்காகவும் இன்றைக்கி முழுக்க பிரச்சாரத்துக்கு செல்ல இருக்கிறேன். நீங்கள் பல்வேறு தொகுதிகளுக்கு போகிறீங்க. அங்கே மக்களோட ரிசப்ஷன் எப்படி இருக்குது? தேமுதிகவோட வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிற எப்படி இருக்குது? மக்கள் என்ன சொல்கிறாங்க? இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்திக்கின்ற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. கேப்டன் மறைவுக்கு பிறகு வீடு இல்லைன்னா கேப்டன் நினைவகம் இப்படி தான் இருந்தேன். ஸோ கூட்டணி நடந்த பிறகு அண்ணன் எடப்பாடியார் என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க, 40 தொகுதிகளுக்கு நீங்களும் வந்து பிரச்சாரம் செய்யணும் என்று. எனவே கூட்டணி தர்மத்திற்காக இன்றைக்கி 40 தொகுதிக்கும் போகிறேன். கள நிலவரம் யதார்த்தத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த கூட்டணி மக்கள் போற்றும் ஒரு கூட்டணியாக, தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியாக களத்தில் என்னால் காண முடிகிறது. இன்றைக்கி ஜெல் ஆயிட்டாங்க. அதாவது அதிமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ, புதிய தமிழகம், புதிய பாரதம், எங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்கள் வரைக்கும் மிகப்பெரிய அளவு இன்றைக்கி ஒற்றுமையோடு இருந்து களத்தில் வேலை செய்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமாக இருக்குது. இது வரைக்கும் அமைச்சர் பெருமக்களே சொல்கிறாங்க, இப்படி ஒரு ஆரவாரத்தை நாங்கள் பார்க்கல. மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்டையும் சரி கூட்டணி கட்சியும் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு நம்ம கண்கூட தெரிகிறது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதாவது அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது இன்டாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. அதிமுக அலுவலகத்துக்கு கூட்டணி இறுதி செய்கிறது தொடர்பாக ரீச் ஆகிற வரைக்குமே பாஜக தரப்புலேருந்து ஒரு மிரட்டல் வந்தது, உங்களுடைய வங்கி கணக்குகள் கூட முடக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. என்ன விதமான மிரட்டல் வந்தது? யார் உங்களுக்கு மிரட்டல் விடுத்தது? மிரட்டலெல்லாம் என்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை யாரும் செய்ய முடியாது. அவங்க அவங்க உரிமையோடு எங்களை வந்து தொடர்ந்து அழைத்து கொண்டிருந்தாங்க. இதுதான், யாரும் மிரட்டலாம் முடியாது. அப்படி மிரட்டவும் முடியாது. ஏன்னா கேப்டன் அப்படி ஒன்றும் இந்த கட்சியை வளர்க்கல, அந்த மாதிரி கிடையாது. தொடர்ந்து நிர்பந்தம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, நீங்கள் வந்து எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்னு அவங்களும் தொடர்ந்து அழைத்து கொண்டிருந்தாங்க. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அதற்கு பிறகு எங்களுடைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டது. பட் எங்கள் ஆடிட்டர் போய் அதை முறைப்படி சொல்லி இப்போ 1 டே பிஃபோர் அதை ஃப்ரீஸ் பண்ணியிருந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டோம். தேர்தல் என்று வந்தாலே எல்லா கட்சிகளும் அழைக்கிறது என்னமோ அவங்கவுங்க உரிமை அது. பட் நாங்கள் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறோம் அப்படிங்கிறது எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் இந்த முறை நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த கழகமும் ஒன்று சேர்ந்து எடுத்த முடிவு இது. அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுவே நீங்கள் வந்து ஒரு மிரட்டலுக்கான, ஒரு பழிவாங்கலுக்கான முயற்சியாக பாஜக அவங்களோட அமைப்புகளை கொண்டு செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அதனால தான் மிரட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டீங்களா? குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் வழியில் நான் இந்த டெசிஷனை எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இல்லை, எத்தனையோ நிர்பந்தங்கள் வந்தாலும் நம்ம எடுக்கிற அந்த முடிவு வந்து மிக உறுதியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த வகையில் நான் சொன்னேன், இந்த முறை நம்ம எடுத்த முடிவு மிக உறுதியாக நம்ம எடுத்திருக்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி மிரட்டல் யாரும் அப்படிலாம் எங்களை மிரட்டல், எல்லாருமே நட்புணர்வோடு பழகக்கூடியவங்க தானே ஒழிய யாரும் வந்து தேமுதிகவை மிரட்டுறது என்றைக்குமே அது வாய்ப்பு கிடையாது. அவங்க உரிமையோடு எங்களை அழைத்தது என்னமோ உண்மை. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன்.
ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஒரே கருத்து இந்த முறை அதிமுக கூட அமைக்கணும் கூட்டணி அப்படின்றதுல உறுதியாக இருந்தும் அதில் நாங்கள் வென்று இருக்கிறோம். உங்களோட கட்சி தொண்டர்களும் அதை தான் விரும்பினாங்க, அதிமுகவோட போறது அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி விருதுநகர் ஒரு கந்தக பூமி, அங்க உங்களுடைய மகனான திருமிகு விஜய பிரபாகரன் அவர் போட்டியிடுறாரு. அங்க மும்முனை போட்டி நிலவுதா? அங்க காங்கிரஸ் சார்பில் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பாஜக தரப்புல இருந்து ராதிகா சரத்குமார் அவங்களும் போட்டியிடுறாங்க. மும்முனை போட்டி தான் அங்க நிகழுதா? உங்களுடைய மகன் அவர்கிட்ட நீங்க தினமும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவர் வெற்றி வாய்ப்பு தொடர்பா என்ன சொல்றாரு? சொல்லப்போனால் விஜய் பிரபாகர்கிட்ட பேசியே நான் 10 நாள் ஆச்சு. ஏன்னா நானும் தொடர்ந்து பிரச்சாரத்தில் இருக்கேன், அவரும் காலையிலேருந்து இரவு வரைக்கும் அவரும் பிரச்சாரத்தில் இருக்கார். ஸோ ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது அவரோட பேச. சம்டைம்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் பிக்கப் பண்ணுவாங்க, என்னென்ன பிரச்சாரத்தில் இருக்கார், சரி அப்புறம் பேசுகிறேன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி மும்முனை போட்டி, நாட் ஒன்லி விருதுநகர், தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தொகுதிகளுமே மும்முனை 4 முனை போட்டிகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நம்ம எதிர்கொண்டு வெற்றி பெறுவது தான் ஒரு வெற்றியாக இருக்க முடியும். விஜய் பிரபாகரை பொறுத்த வரைக்கும் விருதுநகர் அவருடைய மண்ணின் மைந்தன். அவர் எங்களுடைய பூர்வீகம், எங்கள் திருமணம், கட்சி ஆரம்பித்தது எல்லாமே விருதுநகர் தொகுதியில் தான். அதனால் இன்றைக்கி ஒட்டுமொத்த தாய்க்குலங்களும் சகோதரர்களும் இளைஞர்கள் எஸ்பெஷலி எங்கள் மண்ணின் மைந்தருக்கு தான் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு தரப்போகிறோம், எங்கள் கேப்டனுடைய பிள்ளைக்கு தான் இந்த முறை நாங்கள் ஓட்டு போட போகிறோம் என்று எல்லோருமே அந்த உறவு, அந்த நட்புணர்வோடு பாசத்தோட மக்கள் இருக்கிறத கண்கூடாக பார்க்க முடிகிறது என்பதை என் மகன் கூட இருக்கிறவங்க, களத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க. இன்னும் நானும் ஒரு 2-3 நாளில் விருதுநகர் தொகுதிக்கு செல்ல இருக்கிறேன். அனைத்து ஊர்களுக்கும் சென்று எல்லோரையும் சந்திக்க இருக்கிறேன். உறுதியாக விஜய் பிரபாகருக்கு மக்கள் பேராதரவு தருவார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். விஜய பிரபாகரன் அவர் தேர்தலில் முதன் முறையாக களம் காண்றாரு. அவருக்கு என்ன விதமான சவால்கள் ஃபீல்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, தேர்தலில் அவர் களம் காண்பது வேணால் முதல்ல இருக்கலாம். பட் அவருடைய பணிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சியில் பல ஆண்டுகளாகவே அவர் தொடர்ந்து அனைத்து விழாக்களில் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களில் கலந்துக்கிட்டு தான் இருந்தார். வேட்பாளராக இந்த முறை முதல் முறை அவர் களம் காண்கிறார். இருந்தாலும் அவர் எல்லா சவால்களையும், அவங்க அப்பாவையும் என்னையுமே பார்த்து வளர்ந்தவர் அவர் சின்ன வயசுலேருந்து. இது எப்படி சவால் இருக்கும், எப்படி நம்ம எதிர்கொள்ளணும், எப்படி பேசணும், எப்படி ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணணும், எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்னா படித்தவர், இளைஞர், தொலைநோக்கு பார்வையுடையவர். தன்னுடைய தொகுதி எப்படி முன்னேற்றும், மற்றபடி மற்ற வேட்பாளரை விட எப்படி இதை தொகுதியை சிறப்பாக கொண்டு வர முடியும், தான் ஜெயிச்சு இன்றைக்கி டெல்லிக்கு போனால் எப்படி தொகுதிக்காக குரல் கொடுத்து அந்த தொகுதிக்கு வேண்டியதை கொண்டு வரணும் என்று எல்லா விஷயத்திலையும் அவர் தெளிவாக இருக்கார். இப்போயே அவர் வீடு வாடகைக்கு பார்க்க கூட ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா எங்கள் சொந்த ஊர் தான், எங்கள் சொந்த கிராமங்கள் தான். இருந்தாலும் ஜெயித்த பிறகு அவர் தொகுதியிலேயே இருக்கணுன்றதை விரும்புகிறாரு. உறுதியாக வெற்றி பெற்ற பிறகு விருதுநகர் தொகுதியில் இருந்து நிச்சயமாக அந்த மக்களுக்கு சிறப்பான வகையில் பணியாற்றுவார். விஜய பிரபாகரன் வெற்றி உறுதி அப்படின்னு குறிப்பிடுறீங்க. அதே நேரத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலையும் இந்த கூட்டணி தொடரும், அதிமுகவுடனான கூட்டணி தொடரும் அப்படின்னு சொன்னீங்க. அது எதனால் அவ்வளோ உறுதியாக சொன்னீங்க? ராஜ்யசபா சீட்டோட தொடர்பு படுத்தி வைக்கப்படுற அந்த கருத்துக்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, இது நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்க ஒன்று தான். இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சிகளுமே ராஜ்யசபா உறுப்பினர் இருக்காங்க. நாங்கள் கட்சி ஆரம்பித்து 19 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் கூட்டணி அமைத்த அனைவருக்கும் நாங்கள் ராஜ்யசபா விட்டு கொடுத்துருக்கோம். இந்த முறை உறுதியாக தேமுதிகவுக்கு ராஜ்யசபா நாங்கள் கேட்பது எங்கள் கடமை. கொடுக்க வேண்டியது கூட்டணியினுடைய தர்மம், கூட்டணி தர்மத்தோடு தரணும்னு நாங்கள் கேட்டுக்கிட்டோம். அதுக்கு இணங்க இன்றைக்கு அது நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உறுதியாக இந்த கூட்டணி வெற்றி பெறுன்றதில் நான் ஏன் உறுதியாக இருக்கேன்னா, மக்கள் விரும்பும் கூட்டணி, தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி, கள யதார்த்தம் அதுதான். அதனால் 2011 வரலாறு மீண்டும் திரும்பும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் எங்கள் கூட்டணியை சேர்ந்த எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. 2 தேசிய கட்சிகளுமே தமிழ்நாட்டில் களத்தில் இருக்கிறாங்க. காங்கிரஸ் கூட்டணி, திமுக தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி, அதே நேரத்தில் பாஜக. இவங்க 2 தேசிய கட்சிகளோடையுமே நீங்கள் இல்லை. இந்த களம் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தனித்தனியாக எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்பது கூட இந்த வரைக்கும் அறிவிக்கலை. இன்றைக்கி அந்த கூட்டணிக்குள்ளேயே பல குளறுபடிகளும் இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம். மோடிஜி அவர்கள் 3வது முறையாக பிரதமர் வேட்பாளராக வர்றார். பட் யாருக்கு வெற்றி வரப்போகுது, யார் மத்தியில் ஆட்சி அமைக்க போகிறாங்க, யார் பிரதமராக வரப்போகிறார் என்ற
கேள்விகளுக்கு பதில் ஜூன் 4 தான். அதனால் மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. யார் வந்தாலும் நிச்சயமாக நமது தொகுதிகளுக்கு வேண்டிய அந்த திட்டங்களை உறுதியாக நமது இளைஞர் ஏன்னா படித்தவங்க இன்றைக்கி எல்லா வேட்பாளர் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் படித்தவங்க உறுதியாக டெல்லியில் எனக்கு எல்லா லாங்குவேஜும் அவங்களுக்கு தெரியும். இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், தமிழ் தெரியும், ஆல் லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியறதுனால உறுதியாக தங்கள் தொகுதி நிலையை எடுத்து சொல்லி நிச்சயம் திட்டங்களை கொண்டு வருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதாவது இந்தியா கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனமா முன்வைக்கிறீங்க. அதே தானே அதிமுகவும் நீங்களும் எந்த பிரதமர் வேட்பாளரையும் சொல்லலை, நீங்க களம் காண்றீங்க. அப்போ அந்த விமர்சனத்துக்கு என்ன பதில்? இதுவரைக்கும் அதிமுக கூட்டணியில் ஜெயிச்ச எம்பிக்களோ திமுக கூட்டணியில் ஜெயிச்ச எம்பிக்களாலோ அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இன்றைக்கி கூட்டணியில் இல்லாததுனால பெரிய திட்டங்களை கொண்டு வரல என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான். ஒவ்வொரு தேர்தலும் அப்படி தான். இப்போ இவ்வளோ வருஷம் இருந்த எம்பிஸ் என்ன பண்ணாங்களோ அதை தான் நாங்களும் பண்ண போகிறோம். ஆனால் உறுதியாக இந்த முறை நாங்கள் ஜெயிச்ச எங்கள் வேட்பாளர்கள் நிச்சயமாக பார்லிமெண்ட்டில் பேசி அவங்க தொகுதிக்கு வேண்டியதை உறுதியாக பெற்று தர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்காங்க. 4ஆம் தேதி வரட்டும், யார் ஆட்சி அமைக்கிறாங்கன்னு பார்க்கட்டும். என்ன மாதிரி இன்றைக்கி கூட்டணி வருது, எந்த மாதிரி ஆட்சி வருதுன்றதை பார்த்து தான் அதுக்கான பதில் நான் சொல்ல முடியும். இப்போ கடைசியாக ஒரு கேள்வி. இப்போ தமிழ்நாடு புதுச்சேரி சேர்த்து 40 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி எவ்வளவு தொகுதிகளில் வெற்றி பெறும்? தேமுதிக 5 தொகுதிகளில் போட்டிடுறீங்க. நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? 5ல் எத்தனை தொகுதிகளை ஜெயிப்பீங்க? 2க்கும் பதில். கூட்டணினாலே என்ன நம்பிக்கை தான். 4ம் நமதே, 40ம் நமதே, நாளையும் நமதேன்னு தான் எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறேன். நாங்கள் மட்டும் இல்லை, எந்த கூட்டணியாக இருந்தாலும் அவங்க 40 நாங்கள் வென்றெடுப்போம் தான் சொல்கிறாங்க. உறுதியாக 40ம் ஜெயிப்போம். 40லையும் வெற்றி பெறுவேன் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. அதிமுக கூட்டணியோடு சேர்ந்து உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.